ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் ஒரு 16 பெண்கள் சேர்ந்து திருவண்ணாமலை போயிருந்தோம். அங்கே அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணினதோடு மட்டும் இல்லாமல் சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டருங்கிற முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கும் போயிருந்தோம். அண்ணாமலையார் கோயிலுக்கு நிறையா பேர் போயிருப்பீங்க, ஆனால் சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் எல்லாரும் ஆலந்தூர் மெட்ரோ முன்னாடி வெடிக்காரத்தால் 6 மணிக்கே வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு வேன் மூலமாக திருவண்ணாமலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம். 16 பெண்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்துல உற்சாகத்துக்கு கேட்கவா வேணும். 50 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள். வயசு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் எல்லாரும் நிரூபிச்சுட்டே இருந்தோம். இந்த பயணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பாட்டு டான்ஸுன்னு ஒரே கூத்து தான். ஒத்த கருத்துள்ள தோழிகளோட இந்த மாதிரி டூர்லாம் போகிறதெல்லாம் ஒரு தனி அனுபவம். ரோட் ட்ரிப்னாலே வழியில் எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? தெரிஞ்ச ஒரு கேட்ரர் மூலமாக மிளகாப்பொடி தடவின இட்லியும் காஃபியும் எடுத்துன்னு போயிருந்தோம். வழியில் நிறுத்தி அதை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதே இடத்துலையே நின்று ஆளாளுக்கு தனித்தனியாக குரூப்பாக ரீல்ஸ்லாம் வேறு பண்ணினோம். இப்படி ஒன்றுத்தையும் அனுபவித்து ரசித்து சந்தோஷமாக மனம் விட்டு பேசிகிட்டே திருவண்ணாமலை வந்து சேர்ந்தோம். இதோ பாருங்கோ, அருணாச்சலேஸ்வரர் கோபுரம். திருவண்ணாமலை சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலம். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில். பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் என்று அனைத்து மன்னர்களும் இந்த கோயிலை ஆதரித்திருக்கிறார்கள். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவோம். கோவிலின் கலையரங்கத்தில் பள்ளி குழந்தைகள் எல்லாம் திருவாசகம் சொல்லிக் கொண்டிருந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் போன அன்று கோவிலில் எக்கச்சக்கமான கூட்டம். எல்லோரும் 50 ரூபாய் டிக்கெட் வாங்கி கொண்டு கியூவில் நின்றோம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த கோவிலோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு நின்னதில்லை. எங்களுக்கு க்யூவில் நிற்கிறது ஒன்றும் சிரமமாகவே தெரியல. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்ற 4வராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோவிலில் குடியிருக்கும் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதரும் பாடல்கள் பாடியுள்ளார். அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன் 2 பேரோட தரிசனமும் ரொம்ப அற்புதமாக கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு அங்கேருந்து கிளம்பி நேராக ரமணாசிரமம் போனோம். அங்கே நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிக்கிறதுக்கும் விஜயவாசமா என்ன இன்னும் வரலை, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரியாக இருந்தது. உடனே கிளம்பி அவள் வீட்டுக்கு போனோம். எங்களெல்லாம் வரவேற்கிறதுக்காக அத்தனை ஆசையோட வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே கேசவ்ஜியோட பிரம்மாண்டமான கிருஷ்ணர் ஓவியம் தான் நம்மளை வரவேற்றது. வீடே அப்படி ஒரு தெய்வீக சூழலில் இருந்தது. விஜயமாவை பார்த்ததில் எங்களுக்கு எத்தனை சந்தோஷமோ அது மாதிரி பல மடங்கு சந்தோஷம் அவங்களுக்கு எங்களை உபசரிக்கிறதுல. அவங்களோட அன்பான உபசரிப்பில் நாங்கள் எல்லாரும் திக்குமுக்காடி போயிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே நாங்கள்லாம் சத்தம் போட்டு பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது கடமையே கண்ணாயினார் அப்படின்னு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தான் பிரீத்தி. பிரீத்தியை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நாள் போகாது, இந்த வீடியோ போகாது. இன்றைக்கி பிரீத்தியை மீட் பண்ணுறதுக்காக 100 பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. பைக் ஓட்டும்போது எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், விபத்துக்குள்ளானா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இந்த பைக்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நாங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். நாங்கள் எல்லாரும் சக்தி உமன் பவர் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தவங்கிறதுனால இந்த தயிர் சாதத்தில் எத்தனை அழகாக சக்தி அப்படின்னு மாதுளை முத்தால் எழுதியிருக்காங்க பாருங்களேன். அருமையான சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நல்ல பசி, நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்தா டேபிள் மேலே 2 பேசின் வழியே நிறைய கண்ணாடி வளைகள் வச்சுட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க அப்படின்னு. கண்ணாடி வளையல்னால் லேடிஸ்க்கு கேட்கவா வேணும். எல்லாரும் இப்போ தான் முதல் முறையாக கண்ணாடி வளையல் பார்க்குற மாதிரி ஆசையாக அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு இதை பாருங்களேன். ரமா குருமூர்த்தி, கமலா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் இன்னும் அவங்க சைஸ் வலை கிடைக்கல போல இருக்குது. இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான மறக்க முடியாத தருணங்கள். விஜயவாஸ்மாவோட வழக்கம் என்னென்னா எவ்ரிடே காலம்பரை பூ இலையெல்லாம் வச்சு கடவுளோட உருவங்களை கோலம் மாதிரி போடுவாங்க. அப்படி ஒரு தடவை பிள்ளையார் உருவம் பண்ணின போது அதை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி இங்கே எல்லாருக்கும் தாம்பூலத்தில் வச்சு கொடுத்தாங்க. எத்தனை அழகான கிஃப்ட் இல்லை. இவங்க எல்லாரும் விஜயவாஸ்மாக்கும் பிரீத்திக்கும் முழுக்க முழுக்க ஆதரவாக துணையாக இருக்கிறவங்க. அவங்க கிட்டக்கு பாய் சொல்லிட்டு பிரியவே மனசு இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி சோல் ஃப்ரீ சென்டருக்கு போனோம். பிரீத்தி ஸ்ரீனிவாசன் விஜயவாஸ்மாவோட ஒரே மகள். 18 வயசில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்டு கழுத்துக்கு கீழே செயலிழந்து போயிட்டாங்க. தன்னை மாதிரியே முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் உதவணுங்கிற நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான் இந்த சோல் ஃப்ரீ ஃபவுண்டேஷன். இந்த சென்டரை சுற்றி பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே உள்ளவங்க இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே பெரிய விஷயம். அது பார்த்தீங்கன்னா லேசர் செட்டப்பில் உள்ளது. அதில் ஒரு சென்சார் கோட் வரும் ஆன் பண்ண.
அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா லைட்டாக மூவ் ஆகும். அப்படி அதில் பழகினாங்க அப்படின்னா அடுத்தவங்க வெளியே நடக்க வைக்கலாம் ஈஸியாக. அந்த மாதிரியான சிஸ்டம். முதுகு தண்டவடம் அதாவது ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது தினசரி வாழ்க்கையை தானாகவே பார்த்து கொள்ளும் அளவிற்கு தயார்படுத்துவதற்காக இந்த ஜிம்மை அவர் பார்த்து வடிவமைத்திருக்கிறார். இங்கே இருக்கிறவங்க தினம் என்னென்ன பயிற்சி பண்ணணுங்கிறத இங்கே நீட்டாக அந்த போர்டில் எழுதி போட்டுடுறாங்க. இங்கே இருக்கிறவங்க நகர முடியாமல் ஒரே இடத்துல படுத்துகிட்டே இருக்கிறதுனால ரீஜெனரேட் பண்ணுறதுக்காக இந்த தெரப்பி கொடுத்து இதனால் வந்து அவங்களோட மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பெட் சோர் வரது குறையும். மசில் ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இங்கே கட்டியிருக்காங்க. எல்லாரையும் பக்கத்தில் பிக்னிக் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருந்தபோது எடுத்த ஃபோட்டோ. இந்த சென்டருக்கு வராத பெரிய மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டரை பொறுப்பாக பார்த்துக்கிற திலீப்ங்கிறவர் தான் இந்த சென்டரை நமக்கெல்லாம் சுற்றி காமிச்சார். இங்கே பாருங்க மொட்டை மாடியில் எப்படி கோபுரம் தெரிகிறதுன்னு. இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுறதில்ல, அவங்க யாரையும் எதிர்பார்க்காம தன் வேலையை தானே பார்த்துக்கிற மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணிடுறாங்க. இந்த மாடி தோட்டம் அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டது தான். பாருங்கள், அவங்களுக்காக ஸ்பெஷலாக அவங்க வீல் சேரில் உட்காந்துட்டு என்ன ஹைட்டில் இருக்குமோ அந்த லெவலுக்கு இந்த தொட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட வீல் சேரும் உண்டு. இங்கே மொட்டை மாடியில் துணியெல்லாம் உணர்த்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் அவங்களே தன்னோட துணியை துவைச்சி உணர்த்திக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீல் சேரில் உட்காந்தா அவங்களுக்கு என்ன ஹைட்டு எட்டுமோ அந்த ஹைட்டில் இந்த கொடியெல்லாம் இருக்கும். துவைக்கிற இடமும் பாருங்கள், அவங்க வீல் சேரில் உட்காந்துட்டே தன்னோட துணியை துவைச்சிக்கலாம். இப்படி இந்த சென்டரை விட்டு போகும்போது அவங்க ஓரளவுக்கு தன் வேலையை தானே பார்த்துக்கிற மாதிரி தயாராகிடுவாங்க. பிரீத்தியோட இந்த தன்னலமற்ற சேவைக்காக அவங்க வாங்காத விருதே கிடையாது. பிரீத்தி ஒரு அற்புதமான மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் கூட. அவங்க பேசுகிறத ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையை பற்றின உங்களோட கண்ணோட்டமே மாறி இருக்கும். யூடியூப்பில் பிரீத்தி ஸ்ரீனிவாசனோட நிறைய ஸ்பீச் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எல்லாரும் அவங்களுக்காக பஜனை பாடல்கள் பாடினோம். இப்படி எல்லாரோடையும் நல்லா பேசி ஆடி பாடி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு ரொம்ப மனநிறைவோடு அங்கேருந்து கிளம்பினோம். திரும்பி போகும்போது நாங்கள் எல்லாரும் குழந்தைகளாகவே மாறிட்டோம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி தாங்க நாங்கள்லாமும் அடுத்தது வேறு எங்கே போகலாம், இந்த திருவண்ணாமலைக்கே திருப்பி வந்து சோல் ஃப்ரீ சென்டரில் இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னெல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த அற்புதமான நாளை உங்களோட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். கூடிய விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.